ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, காலையில் எழுந்து வீடெல்லாம் துடைச்சிட்டு பசங்களுக்கு டிஃபன் செஞ்சுட்டு எப்படி மத்தியானம் களி செஞ்சு பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு மசாலா பண்ணி குழம்பு வச்சாச்சு. இப்போ களி எங்கள் மாமனாருக்கு எனக்கு களி செஞ்சு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதம் செஞ்சு குழம்பு செஞ்சு பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் தட்டு ஸ்டாண்டில் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என் சின்ன பையன் ஒரே ஆட்டங்க, சாப்பிட்றதே இல்லை, சாப்பாடே சாப்பிட்றதில்ல. சாமானெலாம் ஜோடித்து வச்சுட்டு இன்னும் திரும்பியும் சாமானம் இவ்வளோ பாத்திரங்க. எனக்கு எப்படி தெரியுமா, பாத்திரம் அப்பப்போவே கழுவி வச்சிடணும், இல்லைன்னா எனக்கு பிடிக்காது. சிங்கில் சாமான் இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் சாப்பிட்ட தட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு திருப்பியும் ரெண்டு ரெண்டாக எடுத்துகிட்டு வந்து போட்டுகிட்டே இருக்காங்க பசங்க. எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்கெல்லாம் க்ளீனாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுதாங்க சாம்பார், பட்டாணி உருளைக்கிழங்கு சாம்பார். நல்லா இருக்கா? அந்த பக்கம் இருக்கிறது சாதம். இப்போ பெரிய பையனுக்கு சாதம் போட்டுக்கிறேன் தட்டில். நல்லா எனக்கு எப்படி தெரியுமா, சாப்பாடெலாம் செஞ்சு ஆகிட்ட அப்புறம் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீனாக தொடச்சி வச்சிடணும், இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க. தொடச்சி வச்சுட்டு இப்படி இருக்கணும் எப்போவுமே. எனக்கு ஸ்டவ் இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அப்புறம் என் பெரிய பையனுக்கு சாதம் போட்டு கொஞ்சம் சாம்பார் ஊற்றி எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. பாருங்கள், அவன் எவ்வளோ சேட்டை பண்ணினே சாப்பிட்றான் பாருங்கள். சாப்பாடு போட்டு கொடுத்துட்டா ஒரு ஹவர் ஆகுதுங்க அவன் சாப்பிட்றதுக்கு. ஸ்கூலில் மட்டும் அது எப்படி தான் சாப்பிட்றாங்களோ தெரில இந்த பசங்க. அப்படியே பாருங்கள் எவ்வளோ நேரம் சாப்பிட்றான் பாருங்கள். டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது. அந்த கால் பாருங்கள், கால் ஒரு இடத்துல இருக்கா பாருங்கள். கால் அந்த மாதிரி ஆட்டி அந்த ஸ்டூல் எடுத்து கால் கீழே வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு கத்துறது. டிவி ஆஃப் பண்ணால் போதும், திருப்பியும் போய் போட்டுட்டு திருப்பியும் பார்க்குறது, திருப்பியும் போட்டு திருப்பியும் பார்க்குறது. பாருங்கள் எப்படி சாப்பிட்றான், கால் ஆட்டினே சாப்பிட்றது அவன். அது எங்கள் மாமனார் சாப்பிட்டுட்ருக்காரு பாருங்க. அவரும் லேட்டாக தான் சாப்பிட்றது, அவரும் ஒரு ஹவர் சாப்பிடுவார். குழம்பு நல்லா இருக்காப்பான்னு சொல்லி கேட்டுன்னு இருக்கிறேன். நல்லா இருக்குமான்னு சொல்லின்னுக்கிறார். இவன் பாருங்கள் இன்னமும் சாப்பிட்டுட்டே இருக்கான் பாருங்கள். பிசைஞ்சு வேறு தரணும். 10 இயர்ஸ் ஆகுது, சாப்பாடு கலந்து சாப்பிட்றதுக்கு கூட வரதில்லை. இது எங்கள் மாமனார் நிதானமாக சாப்பிடுவார், மெதுவாக. நான் ஏதோ கேட்டேன், அதுக்கு சிரிச்சிட்டே பதில் சொல்லின்னு இருக்கிறார். அவ்வளோதாங்க, பாய்.